Hello, this is K. Narayanan. Aadhaar number 622068704831. இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்கன்னா தினமணியில் போட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா முதல்வராக பட்டுன்னு வீசு பதவி ஏற்பு. இது என்ன பேருன்னு தெரியல, பட்டுன்னு வீசு அப்படி தான் போட்டிருக்காங்க. அது கூடவே ஏகநாத் ஷிண்டே அப்புறம் அஜித் பவார் துணை முதல்வர்களாமா. அதாவது இப்போ துணை முதல்வர்கள் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் துணை முதல்வர்கள், அப்புறம் மெயினான முதல்வர் இந்த பட்டுன்னு வீசு. அப்போ அது ஒரு நியூஸாக வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அரசியல் ஜாம்பவான் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, இது ஜாம்பவான்ன்ற வேச்செல்லாம் என்ன, 19 கோடிக்கு பாலத்தை கட்டிட்டு அது பாட்டு குப்பையில் போகுது, தண்ணியில் அடிச்சு போகிறது. என்ன தான் ஜாம்பவானுங்க பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. சரி, அது பரவாயில்ல. அடுத்தது ஹிந்து தமிழ் திசை, இதுலேயும் அதே தான் போட்டிருக்காங்க. முதல் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் மகாராஷ்டிரா முதல்வராக பட்னாவிஸ் பதவியேற்பு. இதில் பட்னாவிஸ் பதவியேற்பு. அப்போ அதில் பட்டுன்னு வீசு. அப்போ இதில் பட்னாவிஸ் ஒரு காலை சேர்த்திருக்கிறாங்க. அப்புறம் அந்த ஃபாவில் ஏதோ வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. சரி, அது பரவாயில்ல. 237 எழுத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க, என்னதான் புரியல. சரி, அது பரவாயில்ல, அது விடுங்க. அடுத்தது ஹிந்து பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் ஹெட்டிங்கில் ஸ்டான்லி லெவல் நெக்ஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஆமாம், அப்போ அது என்னன்றது கேட்காதீங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஷீட், அட்வர்டைஸ்மெண்ட் ஷீட்டை போடுவாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஷீட்டு தான் அந்த ஸ்டான்லி அப்படின்னு. சரி, அது அப்புறம் பார்ப்போம். ப்ராடக்ட்ஸை பற்றி பேசுகிறப்போ அதை பேசுவோம். இப்போ ஹெட்லைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் என்ன பேர் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபட்னாவிஸ். ஆமாம், ஃபட்னாவிஸ், FADNAVIS, back as Maharashtra CM. The Bharatiya Janata Party's legislature party leader Devendra Fadnavis was sworn in as the 21st Chief Minister of Maharashtra on Thursday evening in a grand ceremony witnessed by thousands at the Azad Maidan in Mumbai. சரி, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், தேவேந்திர ஃபட்னாவிஸ். ஸோ தேவேந்திர ஃபட்னாவிஸ். அப்போ தமிழில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரி, பரவாயில்ல. தேவேந்திரா அப்படின்றது ஏதோ கேள்விப்பட்ட பேராக இருக்குது. தேவேந்திரா ஃபட்னாவிஸ் அது என்னன்னு தெரியல. சரி, அவங்க தாத்தா பேராக இருக்கலாம், இல்லை அப்படி இருக்கலாம். சரி, அது பரவாயில்ல. இப்போ விஷயம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிந்து பத்திரிகையில் அப்ரோர் இன் ஹவுஸ் ஓவர் ஹிந்தி நேம்ஸ் ஃபார் பில்ஸ். சண்டை நடந்திருக்கு பாராளுமன்றத்தில். ஆமாம், ஹிந்தி பேர் ஏன் வச்சிங்கன்னு இவங்க கேட்க, அவங்க நாங்கள் அப்படித்தான் வைப்போம்னு சொல்ல, இது இப்படியே போகுது. சண்டை போடுறதுக்கே நேரம் சரியாக போச்சு. பாராளுமன்றத்தில் 2 நிமிஷம் பேசுங்க, 10 நிமிஷம் பேசுங்கன்னு நிமிஷங்களை ஒதுக்குறாங்க. கடைசியில் பார்த்தா இது சண்டையிலேயே முடிய போகுது. ஒவ்வொருத்தராக சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். 19 கோடிக்கு உள்ள ஒரு பாலம் அடிச்சுட்டு போச்சே, இதுக்கு என்னையா பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அங்கே பாராளுமன்றத்தில் நடக்கணும். இல்லை, 19 கோடி என்ன சின்ன அமௌண்ட்டா? அப்போது என்ஜினியர் நீட்டாக சொல்கிறாரு, ஒரு வீடியோவில் பார்த்தேன். என்ஜினியர் நீட்டாக சொல்கிறாரு, அது இயற்கை பேரிடரமா. இயற்கை பேரிடரில் ஆங்கிலேயம் கட்டின பாலமெல்லாம் அப்படியே நின்றுட்டுருக்குது. இவர் ஃபுல் புது டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி இந்த டெக்னாலஜிலாம் போட்டு கட்டினது. இப்போ இந்த என்ஜினியர் ரவி என்ன சொல்கிறாருன்னா, அது PWD கொடுக்குற டிசைன் தான் கட்டுவோம், அதனால் எங்களுக்கு இப்போ தண்ணி திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஜாஸ்தியாக போச்சு, அதை அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சர்வ சாதாரணமாக சொல்கிறார். அப்படி இந்த 19 கோடி நஷ்டமானதுக்கு யார் தான் பொறுப்பெடுக்கிறது? ஒரு லோனை கேட்டால், பேங்க்கில் போய் ஒரு லோனை கேட்டால் 1008 விஷயங்கள் சொல்கிறாங்க அரசாங்கம். சரி, திறமையை வச்சு லோனை கொடுப்பீங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. லஞ்சத்தை கொடுத்து லோனை வாங்கிட்டே போயிட்டே இருக்காங்க. சரி, அந்த லோனை திருப்பி கட்டுறாங்களான்னு பார்த்தா அதையும் காணோம். எல்லாம் கோடி கணக்கில் லோனை வாங்கிட்டு இந்திய கஜானாவை காலி பண்ணுறது ஒரே நோக்கத்தோடு தான் இருக்காங்க. ஸோ நேற்று ஒருத்தர் எங்கிட்ட கேட்டார், இதெல்லாம் யார் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், அரசாங்கம்னு ஒன்று இருக்குன்னு அப்படின்னா அது அவங்க கேட்பாங்க கண்டிப்பாக. அது இருக்குன்ற நம்பிக்கையில் நானும் ஓடிட்டுருக்கிறேன். இப்போ கடைசிக்கு ஆய்வு பண்ணி பார்த்தா, கடந்த 10 வருஷங்களில் ஆய்வு பண்ணி பார்த்தா அரசாங்க அலுவலர்கள்னு சொல்லி ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்க அப்படியே இந்த கோவில் தேர் இழுக்கிறாங்களே அந்த மாதிரி அந்த அரசாங்கத்தை அப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. சரி, அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா,
மக்கள் வந்து கொஞ்சம் கூட அந்த படித்தவங்க வந்து கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த ஆளுமையில் பங்கெடுக்கணும் அப்படின்றது தான் அதில் ஒரு விருப்பமாக தெரிவிக்கிறேன் இதில். ஸோ அந்த ஆளுமை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய ஃபீட்பேக், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சட்டசபையிலையும் சரி, இல்லை ஒரு சாதாரணப்பட்ட ஒரு டிஸ்கஷன், டீ கடை பெஞ்சில் கூட டிஸ்கஷன் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த டீ கடை பெஞ்சில் 4 வார்த்தை பேசுனீங்க அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவோ, இல்லை அதை ஒரு விண்ணப்பமாகவோ, இல்லை அதை ஒரு மனுவாகவோ அதை வந்து நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அது சேர்த்துன பிற்பாடு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் 30 நாட்களுக்குள்ளார அவங்க அந்த பதில் போட்டாகணுன்றது ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ அதை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை பதிலெல்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு. இல்லை, ஒரு நல்ல நேரத்துக்கு அந்த அரசு அலுவலர்கிட்ட, கரெக்டான பொது தகவல் அலுவலர்கிட்ட போச்சு அப்படின்னு சொன்னால் அது நமக்கு பதில் வருது. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 மாவட்டங்களுக்கும் 750 மாவட்டங்களுக்கும் நான் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பல கேள்விகள் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் பதில் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் பதில் வராத பதில்கள் கண்டிப்பாக வராது. ஏன்னு கேட்டால் அது அவங்களோட குறிக்கோளே அதுதான். பதில் கொடுக்க முடியாதுன்ற ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காங்கன்னு சொன்னால் பதில் வராது. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டரில் 2 முதல்வர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த 2 துணை முதல்வர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம ஆர்டிஐயில் கேட்கலாம். அப்போ அவங்க எப்படி முடிவெடுத்தாங்க, 2 முதல்வர்கள் அப்படின்னு சொல்லி எப்படி முடிவெடுத்தாங்க, 2 துணை முதல்வர்கள்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தோட கஜானாவை காலி பண்ணிகிட்டே தான் இருக்குதே ஒழிய ஒரு ஆல் ஆர் ஈக்குவல்ன்ற ஒரு ப்ராசஸில் கொண்டு போகிறது இல்லை ஜனநாயகத்தை. ஸோ இதை கொண்டு வரதுக்கு இது இப்போ 2-3 பேப்பர் ஹெட்டிங் படிச்சுட்டேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மாதృభூமி மலையாளம், பார்ட்டி ஜெயிச்சு ஜனம் தோற்று அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போது இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சம்மேளனத்தாய் ஜனம் சகிச்சது இங்கனே அப்படின்னு போட்டு ஒரு பெரிய நியூஸை போட்டிருக்காங்க. சரி, அது எந்த பார்ட்டி என்ன இதுன்ற ஹெட்டிங்கு கிளாரிட்டியாக இல்லை. திருப்பி இது ஃபுல்லாக படித்தா தான் கிளாரிட்டி வரும். சரி, அது அப்புறம் பார்ப்போம். விமான திறக்கில் பிடி வீழும், அது என்னமோ நஷ்டபரிகாரம் வெறுதே ஆகும், ஸ்மார்ட் சிட்டியில் வீழ்ச்ச டிக்கோம்னு. சரி, அது அவ்வளோ கிளாரிட்டி இல்லை. ഞങ്ങൾക്ക് വിശക്കുന്നു, അധികൃതർക്ക് 6ാം ക്ലാസ്സുകാരുടെ കത്ത്. ഞങ്ങൾക്ക് വിശക്കുന്നു, அது வேணால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது ஒரு 6ஆம் கிளாஸ் ஸ்கூலில் 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை எழுதியிருக்காமா லெட்ரு. அதாவது எங்களுக்கு பசிக்குது அப்படின்றது ஹெட்டிங். ஆச்சா, ஸ்கூலில் பிரபாத பக்ஷணம் இல்லைன்னு காட்டி கத்தயச்சது பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுன்னு. ஸோ அங்கே பாருங்கள், பஞ்சாயத்து வேலை நடக்குது. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக சாப்பாடு போடுறதில்ல, அந்த லீகல் விஷயங்கள் தான் நடக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ லீகலாக ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா அது அங்கே நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை லெட்டர் எழுதியிருக்கு. யாருக்கு? பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுக்கு. ஸோ இந்த 6ஆம் கிளாஸ் குழந்தைக்கு அந்த லெட்டர் எழுதணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது பாருங்கள். இந்த இன்ட்ரெஸ்ட் தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சொன்னேன். எல்லாத்தையும் ரேகப்படுத்துங்க. அதாவது ஆவணம் என்பது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? சரி, அதிகமாக டைம் இல்லை, 8 நிமிஷம் ஆகி போச்சு. நீ இப்போ ஜிபி கணக்கில் அது பேசும். என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறாங்க, எத்தனை ஜிபி எத்தனை எம்பி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னா எத்தனை ஜிபின்ற மாதிரி இருக்குது. அது ஒரு அன்லிமிட்டடாக, அதுக்கு ஒரு அன்லிமிட்டட் கொண்டு வர மாட்டேன்றாங்க. சரி, அடுத்தது மலையாள மனோரமாவில் பார்த்தீங்கன்னா ஓவரானு ஸ்மார்ட் அல்லா, ஸ்மார்ட் சிட்டி சர்க்கார் நீக்கத்தில் அடிமுடி துரூகதா. ஸோ ஏதோ பில்டிங் ப்ராப்ளம் ஆயிருக்கு. கரார் வியவஸ்தை ஒழிவாக்கி டிக்கோமின்னு അങ്ങോട്ട് പണം. 2011 തുടങ്ങിയ പദ്ധതി മുടങ്ങിയതിൻ്റെ വഴി 2019 വന്ന കോവിഡിന്, அதாவது 2011 தொடங்கின ஒரு ப்ராஜெக்ட் ஆமாம். அப்போ 2019 நின்று போச்சாமா. அதாவது 2019 நின்று போய் அதுக்கு பழி என்ன யார் மேலே போடுறாங்களாமா? கோவிட் மேலே போடுறாங்களாம். இதுதான் அந்த ஹெட்டிங். அதாவது ஸ்மார்ட் சிட்டி சர்க்கார் நீக்கத்தில் அடிமுடி துரூகதா. அதாவது ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது இப்போ 2011. அந்த 2011 ஆரம்பிக்கிறது இப்போ நின்று போய் நிற்கிது. அந்த நின்று போனதுக்கு காரணம் வந்து கோவிட் அப்படின்றாங்களாமா. அப்போ 2011 அதில் போட்ட பணம் இது பூராமே வட்டி கிட்டி எல்லாமே இந்தியன்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? கேரளா கவர்மெண்ட்டும்பாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும்பாங்க, கர்நாடகா கவர்மெண்ட்டும்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கேஸ் விலையில் ஒரு 20 ரூபா ஏற்றி விடு, ஸ்மார்ட், அதாவது ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. மிஸ்டர் அத்தானி, மிஸ்டர் அம்பானி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கேஸில் விலை ஏற்றி விட்டால் முடிஞ்சு போச்சு. ஒரு 20 ரூபா கமர்ஷியல் கேஸில் ஏற்றி விட்டாங்கன்னா இந்தியா பூரா கேஸ் வருது.
அப்போ அதிலிருந்து எல்லாமே டோட்டலாக 20 இன்டூ அப்படின்னு சொல்லி எவ்வளோ கோடிக்கணக்கில் சிலிண்டர் கனெக்ஷன் இருக்கோ அவ்வளவும் வந்துடும். அப்போ அதுவும் கமர்ஷியல் சிலிண்டரை கேட்கவே வேண்டாம். சரியா? சரி, அப்போ இன்றைக்கி இது போதுமா? நாளைக்கு வேறு தினகரன் இல்லை கொஞ்ச நேரம் முடிச்சு அடுத்த வீடியோ போடுறேன். தினகரன் அப்புறம் இருக்குது தினகரன், தினமலர், அப்புறம் தினத்தந்தி, இந்த 3மே வச்சு கொஞ்ச நேரம் முடிச்சு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ரைட். பை 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 பை. இம்மோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன்ஸ், கே நாராயணன். இம்மோ நியூஸுக்காக பை 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 பை.